ஹலோ ஆல். டியூஸ்டே ரயான்குட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு தேங்காய் சாதமும் பன்னீர் தவா ஃப்ரையும் பண்ணி கொடுத்தேன். காலையில் நேரத்தில் வெங்காயம் உரித்து கட் பண்ணிட்டு இருந்தா ஆல்ரெடி தூக்கத்தில் வேற இருப்போம். இன்னும் கொஞ்சம் கண்ணெரிச்சல்ல தூக்கம் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸில் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை இல்லாமல் தான் குக்கிங் ரெசிபிஸ்லாம் இருக்கும். அப்படியே போட்டிருந்தாலும் சாப்பிடாம ஒதுக்கி வச்சிருவான். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன லஞ்சு செஞ்சுருக்கோமோ சாதம் சாம்பார் பொரியல் குழம்புன்னு அதில் எதையாவது கொடுத்துருவேன், சாப்பிட்டுக்குவான். தக்காளி 3 கிலோ 50 ரூபான்னு கிடைச்சதுன்னு லாஸ்ட் வீக் வாங்கினேன். அது காலியாகவே இல்லை. அதனால தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபேமிலிக்குலாம் ஒரு வாரத்துக்கு 1 கிலோவே அதிகம் தான். இந்த தக்காளி தொக்குல எப்படியாவது பாதியை காலி பண்ணிடுவேன். பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கலான்னா நீங்கள் பிடுங்கின ஆணியை தான் நானும் பிடுங்கியிருக்கேன். எல்லாரும் 3 கிலோ வாங்கி வச்சிருக்காங்க. புதுசாக வாங்கின ஆயில் பாட்டிலை க்ளீன் பண்ணி வெயிலில் வச்சுருக்கேன். லஞ்சுக்கு சாம்பாரும் சேனக்கிழங்கு வறுவலும் தான் பண்ண போகிறேன். இந்த சேனக்கிழங்குலாம் கட் பண்ணும்போது கையில் ஆயில் தேய்க்கணும். அன்னைக்கு ஆயில் தேய்க்க மறந்துட்டேன். கையெல்லாம் ஒரே அரிப்பு. எப்போவாது ஒரு நாள் பண்ணுறதுனால இதெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது.